செங்கல்பட்டு மாவட்டம் வன்னிநல்லூர் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் கார்த்திகா. டிப்ளமோ இன் நர்சிங் படிப்பையும் முடிக்கிறாங்க. வேலைக்கு போனா குடும்ப கஷ்டமும் தீரும், நர்சிங் வேலை அப்படிங்கறதால ஒரு சேவை செஞ்ச திருப்தியும் கிடைக்கும் அப்படிங்கிற நினைப்புல வேலைக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. டைம் பாஸ்க்காக Facebook பார்த்துட்டு இருந்த கார்த்திகாவுக்கு ஒரு கட்டத்துல அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணவே மனசு இல்லாம Facebookலயே மூழ்கி போகவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காரணம் Facebook மூலமா ஒரு அழகான பையனுடைய அறிமுகம் அவங்களுக்கு கிடைக்குது. நாளடைவுல அந்த பழக்கம் காதலாகவும் மாற ஆரம்பிக்குது. அப்படி கார்த்திகாவுடைய கனவுல வலம் வர ஆரம்பிச்ச அந்த பையனுடைய பேரு விஜய். சென்னையை சுத்தி வலம் வந்துட்டு இருந்த விஜய்க்கும் ஒரு கனவு இருந்துச்சு. அது கனவு தொழிற்சாலை அப்படின்னு அழைக்கப்படுற தமிழ் சினிமாவுல ஹீரோ ஆகணும் அப்படிங்கிறது தான். ஆனா நிஜ வாழ்க்கையிலேயே ஹீரோ வாய்ப்பு விஜய்க்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அப்படின்னா ஹீரோயின் கார்த்திகா தான். எஸ், தன்னுடைய மனம் கவர்ந்த கல்வனை தேடி நல்ல சம்பளத்தோட தான் பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு சென்னைக்கு வந்த கார்த்திகா விஜய நேர்ல சந்திக்கிறாங்க, பேசுறாங்க, பழகுறாங்க. ஒரு கட்டத்துல சேர்ந்து வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. மேலை நாட்டின் கலாச்சாரமான இப்ப இந்தியா முழுக்கவே பரவலா பரவிட்டு இருக்கிற லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இத பத்தி தெரியாதவங்களே இருக்க முடியாது. கல்யாணமான தம்பதிகள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாங்களோ அதே மாதிரி ஒரே வீட்டுல ஒன்னா தங்குறது, தாம்பத்திய முறையில ஈடுபடுறது, ரெண்டு பேருடைய பொறுப்புகளை ஷேர் பண்றது, குழந்தை பெத்துக்கிறது அப்படின்னு எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனா கல்யாணம் மட்டும் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பேரு தான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப். கார்த்திகா விஜய தன்னுடைய உயிரா நினைக்க தன்னுடைய மொத்த அன்பையும் அள்ளி தெளிச்சு பாச மழையில விஜய குளிப்பாட்ட ஆரம்பிக்கிறாங்க. உன்னுடைய சினிமா கனவை நீ தேடு, உன்னை உட்கார வச்சு நான் சோறு போடுறேன் அப்படின்னு சொல்லுற அளவுக்கு கார்த்திகா விஜய நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்ல, கிடைக்கிற வேலை எல்லாத்தையுமே செஞ்சு விஜய காப்பாற்றவும் ஆரம்பிக்கிறாங்க. ஐயப்பன் தாங்கல்ல வீடு எடுத்து விஜயோட தங்கியிருந்த கார்த்திகா வீட்டு வாடகை கொடுக்கவும், விஜயுடைய செலவுகளை பார்த்துக்கவும், வீட்டு செலவுகளை சமாளிக்கவும் பக்கத்துல இருந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த வருமானமும் பத்தல அப்படிங்கிற நிலை வர்றப்ப தான் போட்டிருந்த நகைகளை வித்து விஜய காப்பாற்ற ஆரம்பிக்கிறாங்க. அவரு மட்டும்தான் உலகம் அப்படின்னு வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்களுடைய சந்தோஷமான தாம்பத்திய வாழ்க்கையை பாராட்டி இயற்கை ஒரு பரிசு கொடுக்க ஆரம்பிக்குது. எஸ், கார்த்திகா கன்சீவ் ஆகுறாங்க.